பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க எப்பவுமே சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் தினந்தோறும் உங்களோட பேசும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். என் பிள்ளைங்க எப்பவும் தைரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதம் செய்கிற தேவன் இந்த நாள்ல கூட உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். சரி, இந்த இடத்தை பாக்குறீங்களா? இது இந்தோனேஷியா தேசத்துல இருக்கிற ஜகார்த்தாவில் இருக்கிற மானியமெண்ட். இது 134 மீட்டர் உயரம் உள்ளது. அதோடைய மேல் பகுதியில கோல்டு பிளேட்டட்ல ஒரு தீபம் மாதிரி வச்சிருக்காங்கல்ல, 50 கிலோ தங்க அதுல பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. 350 வருஷம் இவங்க டச்சுக்காரருடைய ஆளுகை இந்த தேசத்தின் மீது இருந்தது. அவங்களிருந்து இந்த விடுதலை பெற்றதை நினைவு கூறும்படி இதை அமைச்சிருக்கிறாங்க. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்றார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தருகிறார். நமக்கு புதிய அபிஷேகத்தை தருகிறார், புதிய வல்லமைகளை தருகிறார். அதனால தினந்தோறும் புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்துல நம்ம எதிர்பார்க்கணும். வழக்கத்தின்படியான காரியம் அல்ல. அவர் நாள்தோறும் புதிய புதிய காரியங்களை செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, பிசினஸ்ல, உங்களுடைய வேலையில, நீங்க செய்து கொண்டிருக்கிற காரியத்துல, ஊழியத்துல புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்துல சொல்லி இருக்குல்ல, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் ஆண்டவர் சொல்றார். நாளைக்கு அல்ல, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் நடக்க போகிறது. என்ன புதிய காரியம் நடக்கும்? ஆண்டவர் சொல்றார், வனாந்தரத்திலே நான் வழி உண்டாக்குவேன், அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன். அதாவது வனாந்தரம்னா அதுல வழியே இருக்காது, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாது, திகைத்து நிற்பாங்கல்ல. வழியே இல்லாத இடத்துல நான் வழி உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதுதான் ஆண்டவருடைய வல்லமை, புதிய காரியம். ஒரு சமயம் ஒரு சகோதரி அப்படிதான் சொன்னாங்க, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, வனாந்தரமாகி விட்டது, இனிமே எந்த பக்கம் போறதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய வாழ்க்கையில நான் என்னை நம்பி ஒருத்தருக்கு வாழ்க்கைப்பட்டேன், அந்த ஆள் என்னை கைவிட்டுட்டு என்னை விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ என்னுடைய வாழ்க்கை சூனியமாகி விட்டது, நான் நம்பினவர் ஏமாத்திட்டாரு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமே அவ்வளவுதான், இனி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, இதே இப்படியே வாழ்ந்து சாக வேண்டியதான்னு ஒரு மன வேதனையோடு சொன்னாங்க. இல்ல, தேவன் உங்களுடைய வனாந்தரத்துல ஒரு புதிய வழியை திறக்க வல்லவர். ஆனா நீங்க விசுவாசிக்கணும். அதாவது முந்தின வசனம் சொல்லுது, முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், அப்பதான் புதிய காரியம் நடக்கும். பழைய காரியத்தை நினைச்சு வேதனைப்பட்டு கொண்டு இருந்தா ஆண்டவருடைய புதிய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அப்போ முந்தின தோல்வி, முந்தின ஏமாற்றம், முந்தின வேதனைகள், முந்தின நஷ்டம், அதை மறந்து நீங்க புதிய காரியத்தை எதிர்பார்த்தா இன்னைக்கு புதிய காரியம் நடக்கும். அந்த சகோதரிக்கு சொன்ன, முந்தினதே நினைச்சு வருத்தப்பட்டு வேதனைப்படாருங்க, அது ஆண்டவருடைய பாத்திரம் வச்சுட்டு எனக்கு புதிய காரியத்தை செய்யும், விசுவாசத்தோட கேளுங்க, அப்பதான் புதிய வழி திறக்கும்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவங்க ஜெபித்து பழைய காரியத்தெல்லாம் மன்னிச்சு மறந்து கசப்பை விட்டு வெளியே வந்தாங்க. ஆண்டவர் புதிய ஆசீர்வாதமான வாழ்க்கை அமைத்து கொடுத்தார். அப்புறம் ஒரு பெரிய சந்தோஷம், எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைன்னு நினைச்சே பார்க்கல என்பதாய் சந்தோஷமாய் சொன்னார்கள். அதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே மகளே, முந்தின தோல்வி, முந்தின ஏமாற்றம், முந்தின சில கஷ்டம், முந்தின உடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில நெருக்கத்தை நினைச்சு எதுக்கு கவலைப்படுற? அதை நினைக்காத, அதை ஆண்டவருடைய பாதத்துல வைத்து மறந்துரு. மன்னிக்க வேண்டியதை மன்னிச்சிரு, மறைக்க வேண்டியதை மறந்துரு. நான் புதிய காரியத்தை செய்யறேன், வழி இல்லாத இடத்துல வழி திறப்பேன், வனாந்தரத்துல வழி உண்டாகும் ஆண்டவர் சொல்றார். விசுவாசிங்க, இன்றைக்கு அந்த புதிய காரியங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கும். ஆண்டவரை, முந்தினதை இனி நான் நினைக்க மாட்டேன், முந்தினதை நினைத்து வருத்தப்பட்டு கலங்கி சோர்ந்து போய் இருக்க மாட்டேன். முந்தின காரியத்தில் உண்டான வருத்தம், கசப்பு எதுக்கும் எனக்கு இடமில்லை.
எல்லாவற்றையும் உடைய பாதத்துல வச்சிடுறேன். எனக்கு புதிய காரியத்தை செய்றீங்க, அது இன்றைக்கே செய்றீங்க. புதிய ஆரம்பத்தை உண்டாக்குறீங்க, புதிய வழியை திறக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன், இன்றைக்கே எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.